அனைத்து நமது உறவு சொந்தங்களுக்கும் மதிய நேர வணக்கங்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் வட மாவட்டத்தில் பெண்கள் புயல் என்ற ஒரு புயல் வந்துட்டு போனது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வட தமிழகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. இதில் அனைவரும் கவனிக்க தவறிய பேச தவறிய விஷயங்கள்ல ஒன்று என்னன்னு பார்த்துட்டோம்னா, ஒரு 16 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட ஒரு பெரிய மேம்பாலம், அதாவது ஒரு 2 பகுதிகளை இணைக்கக்கூடிய அந்த மேம்பாலம் சுத்தமா ஆத்துல அடிச்சுட்டு போகும். அதுக்கு காரணம் அமைச்சர் சொல்றாங்க, சும்மா ஏதோ மழை தண்ணி அந்த பாலத்துக்கு மேல போனோம், அந்த மட்டத்துக்கு போனதுனால பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப இதுதான் உங்களது தர்மம் அப்படின்றத வச்சு நம்ம பேசுறோம். திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டாமனூர் பக்கத்துல பள்ளிப்பட்டுன்ற பகுதியில 16 கோடி ரூபாய் மதிப்புல கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு மேம்பாலத்தை திறக்கிறாரு அமைச்சர் ஏவா வேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர். அவர் திறந்து வைத்த அந்த பாலம் ஒரு கனமழையை தாங்க முடியல, கனமழைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மழையை தாங்க முடியவில்லை. அப்ப கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஐயா திரு காமராஜர் அவர்கள் கட்டிய எத்தனையோ அணைகள் இன்னும் 60-70 ஆண்டுகளை கடந்தும் கூட நிலைத்து நிற்கிறது. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. இந்த 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்ட சொன்ன அந்த பாலத்தை வெறுமன கொள்ளையடிச்ச அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சேர்மன், அந்த பகுதியோட ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஏடி, ஏஇ இது போன்ற அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொள்ளையடித்தது போக குறைந்தது அது 5 கோடி 6 கோடி மதிப்புல தான் கட்டியிருப்பாங்க. ஆனா ஒதுக்கப்பட்ட நிதி 16 கோடியில அவங்க கட்டியது வெறும் 5-6 கோடிக்கு கட்டினா கூட அந்த பாலம் ஸ்டெபிலிட்டியா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சிவில் இன்ஜினியர் பி சிவில் இன்ஜினியர், நமக்கு அந்த ஒரு மதிப்பீடு இருக்குன்னா அந்த மதிப்பீட்டுக்கு என்ன மாதிரி ஒரு தரத்துல அந்த பாலத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் நமக்கு தெரியும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்றோம், மாறன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த விஷயத்துல மத்திய அரசாங்கம் தலையிட்டு இதுல என்ன விதமான ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத அனைத்து கட்சியுமே பேசணும். நீங்க தமிழ் தேசத்துல தலைவர் திரு கே செல்வகுமார் அவர்கள் அன்பு தம்பியா நாங்க ஒரு மாநில பொறுப்புல பேசுறோம்னு சொன்னா இது அனைத்து கட்சியுமே பேசணும். இந்த ஒரு விஷயத்த பெண்கள் புயல காரணம் காட்டி இங்க நடந்த பெரிய ஊழலை அனைத்து கட்சியுமே பேச தவறக்கூடாது, ஊழல் பேச தரக்கூடாது. அது செய்தியா மட்டும் தான் கொடுத்தீங்க தவிர பெருமளவு அதை பேசல. தயவு செய்து இந்த ஒரு ஊழல், அது எந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, அது என்ன ஊழல் நடந்திருக்கு, அதிகாரிகள் எப்படி யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, அதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்றத முழுமையான விவரங்களை எடுத்து கண்டிப்பா அந்த துறை அதிகாரிகள் மீதும் அந்த லஞ்ச பணமாக தான் பெற்றிருப்பாங்க அந்த கான்ட்ராக்ட்காரர்கிட்ட எவ்வளவு பணத்தை கையாடல் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த முழுமையா எடுத்து துறை ரீதியான நடவடிக்கைகளையும் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தமிழ் தேசம் கட்சி வாயிலாகவும் மொத்தம் 3 மூலம் தமிழ் தேசம் கட்சியின் மாநில மாணவரணி செயலாளர் என்ற முறையில இந்த விஷயங்களை உங்களிடத்துல பொதுமக்களிடத்துல இந்த இணையம் மூலமா தெரிவிக்கிறோம். இதை அனைத்து கட்சிகளுமே இனிவரும் காலங்களில் உடனடியாக வாய் திறந்து பேசணும். மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றதை அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி.